ஒன்று நம்ம அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சம்மந்தமே இல்லைன்ன மாதிரி சொல்லுது. அண்ணா சுபாஷினி, எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ஆனால் அப்படி சம்மந்தமே இல்லைன்னா நீங்கள் சொன்ன அதிகாரி எப்படி ஃபோன் பண்ணி கவின்குமாருக்கு எப்படி மிரட்டிருப்பாரு? ஆல்ரெடி வந்து இந்த ஜாதி வயசு ஸ்கூல்லாம் திறக்கணும் போடுவாங்க. ஆமாம், அப்படிதான். ஜாதி வயசு இந்த ஜாதிக்கு இந்த ஸ்கூலு, இந்த ஜாதிக்கு இந்த ஸ்கூல் திறந்தால் தான் வந்து இதுக்கெல்லாம் விடிவு காலம் வரும். காதல்ன்றது ஏற்றத்தாழ்வோ சாதி பார்த்தோ இல்லை பொருளாதார பார்த்தலாம் வராது. யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்னா வரும். அது இந்த பையன் இந்த சாதிக்காரனா இருப்பானா, இவன் வசதியாக இருப்பானா, அப்படி வர்றது காதல். ஜாதி வெறி பிடிச்ச பைத்தியங்கள். கல்வின்றது மார்க் எடுக்கிறதுக்கும் நீ வந்து இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ, வீடை கட்டு, அதை பண்ணு, இதை பண்ணு, ரொம்ப சுயநலமாக வாழ அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு சமத்துவம் பாரு, ஈக்குவாலிட்டியா பாரு, ஒரு மனிதநேயத்தோட இரு, ஏற்றத்தாழ்வு பார்க்காத, எல்லாரும் மனிதர்கள் தான், ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருக்கும் சமத்துவம் அப்படின்னு கல்வி போதிக்கிறதே இல்லையே. அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கண்ணா. என்ன பேச போகிறோம்? அதான் ஒரு சோக சம்பவத்துக்கு அப்புறம் வந்து அந்த சம்பவத்தை ஒட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி சம்பவத்தை ஒட்டி என்ன நடக்குது, என்ன தான் ஆச்சு கவினோட மேட்ரு. இப்போது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து உடலை வந்து அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கிராமமே பதறாங்க. அந்த அவரோட உடல் வந்த உடனே, ஆம்புலன்ஸ் வந்த உடனே ஊரில் இருக்கிறவங்களாம் ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா தான் பிள்ளையா நினச்சி ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் கத்துறதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. எனக்கே ஒரு மாதிரியெல்லாம் பார்க்க முடியல. அதான் இல்லை, ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் நிலை குலைஞ்சிட்டேன். என்னால் சிந்திக்க முடியல. எதுவும் என்னத்தை பேசுறது, என்னத்தை சிந்திக்கிறது, இந்த சமூகம் ஏன் இப்படி நோக்கி போயிட்டுருக்கு, இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? படிக்க போன இடத்துல கொள்கிறான், காதலிச்சா கொள்கிறான், சுதந்திர நாடுன்னு சொல்லிட்டே இருக்கோமே, இன்றைக்கி இதுக்கு எப்போ தான் தீர்வு வரப்போகுது அப்படின்ற மாதிரி எனக்கே ஒரு கவலையாயிடுச்சு. அவங்க அம்மா வந்து நீ நடக்கிற வழியில் நான் உனக்கு அந்த பாதம் மண்ணு கடிச்சோட முத்தம் கொடுப்பானே அப்படின்னு ஒரே ஒரு அழுக அவங்க அம்மா. அதே சமயம் நீ கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா, இன்னும் ஒரு ராசா கொஞ்ச நேரம் இருக்க மாட்டியா, நீ ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி எமோஷனல் ஆகிட்டாங்க. என்னன்னா அவன் வந்து ஃபோன் எடுக்காமல் இருந்திருந்தானா எல்லாமே வந்து மாறி இருக்கும். அவன் தம்பி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு சரி அவர் கூப்பிட்டா சுர்ஜித்துன்ற அந்த அந்த கேடுகட்ட சுர்ஜித் வேற என்ன சொல்கிறது, என்ன நல்லா புனிதவன் சொல்லணுமான்னா சொல்ல முடியாது. அந்த அவ்வளோதான், இது பேசுறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. இதுக்கப்புறம் வந்து எந்த இவனும் வந்து இந்த வேலையெல்லாம் எவனும் செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் வந்து விஜயகாந்த் சொல்கிற மாதிரி ஆத்திரங்கள் வருது. அதே சமயம் வந்து அவங்க அப்பா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் காசி விஸ்வநாதன் ஒருத்தர் சொல்கிறாரு, காசி விஸ்வநாதன்லாம் ஆனந்தன் ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் தான் வந்து பையனை வந்து முன்னாடியே மிரட்டியிருக்காரு. மிரட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை நீ வந்து காதலிக்கிறது விட்டுரு அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரியாததுக்கு முன்னாடியே கவினுக்கு வந்து ஃபோன் பண்ணி மிரட்ட தான் சொல்கிறார். குடும்பத்துலேயும் இப்போ மிரட்டிருக்காரு. அதே சமயம் கவினுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் வச்சுருக்காங்க. அந்த வழக்கறிஞர் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயே போலீஸ் ஆணவ படுகொலை பண்ணது இதுதான் பண்ணுறாங்க. இதில் என்ன புதிய தகவல்னா போலீஸும் சுஜித்தும் சேர்ந்து தான் அந்த பையனை கொண்டதாக வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா இவங்க வந்து காவல்துறையில் எஸ்ஐ, 2 பேரும் எஸ்ஐ, அப்பா அம்மா அந்த சுஜித்தோட அப்பா எஸ்ஐ 2 பேரும் எஸ்ஐ. இவங்க வந்து போலீஸ் கிட்ட சொன்னதும் அந்த காசி விஸ்வநாதன்றது ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பையனை வந்து ஆணவ படுகொலை பண்ணியிருக்காராம். கூப்பிட்டு வந்து உன்னை 2 காதலர்கள் வந்து உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து போலீஸ்கிட்ட கொண்டு இருக்காராம். அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி என்னோட அப்பா வந்து இதை காவல்துறைன்றது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் காவல்துறை. உங்களுக்கு காவல்துறையிலையும் உங்களுக்கு வந்து அந்த இது வருதுங்களா, கர்வம் வருது. ஆல்ரெடி அஜித்தை கொண்டு ஜாதி வருதான்னு கேட்குறேன். வருது, காவல்துறைன்னு இருக்கு, அதுல என்ன உங்களுக்கு ஒரு ஜாதி வருது? இப்போ ஒரு குறிப்பிட்ட கிராமம்னா அந்த கிராமத்தில் இருக்கும் பெரும்பான்மை வந்து அந்த சாதிக்காரர் தான் இருப்பாங்க. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற பெரும்பான்மை வந்து அந்த சாதிக்காரனாக தான் இருக்கான். அப்போது இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு காதலர்கள் போனால் எதுக்குப்பா உனக்கு வேலை? நம்ம சமீபத்தில் ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், அவர் காதல் வந்து பண்ணிட்டாரு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. போலீஸ் பொண்ணு அந்த பொண்ணு வந்து இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு, நானாக இருந்தால் அந்த பொண்ணை நான் அடித்து கொண்டுருவேன். யார் சொல்கிறது? போலீஸ் சொல்கிறாரு அந்த பொண்ணாவை. எதுக்குமா அந்த வேலை, நல்லா படிச்சிருக்குல்ல, உனக்கு வேறு ஆளே கிடையாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நான் கேளுங்க, எதுனா கேளுங்க, சரி மிரட்டுறீங்களா, சரி அது கூட வாய்மொழியிலே இருக்குது, சரி ஓகே பேச்சுவாக்கிலே இருக்குது, ஓகே நீலாம் எப்படி அதை வருவேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேச்சு தான் வந்து நாளைக்கு வந்து பெரிய விஷயத்தில் முடியுது. நீ ஏன் இந்த மதத்தில் பேசல? ஒரு போலீஸாக நீ அரசு இப்போ ஒரு பணியில் இருக்கன்னா உனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா 21 வயசு 20 வயசு இல்லை 16 17 வயசுனா அட்வைஸ் பண்ணலாம்.
அவன் ஒரு மேஜர் 26 வயசு 27 வயசு. இந்த பையனும் வந்து 50,000 சம்பாதிக்கிறான், அந்த பொண்ணும் ஒரு 40,000 சம்பாதிக்குது. இப்போ 2 பேரும் இயல்பா வந்து குடும்பத்தை ரன் பண்ணி சொல்ற காதல் இயல்பா. ஆனா நீங்க ஒரு அரசு துறையில சாதி பத்தி பேசுங்க, கடமை என்ன? காதலர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு பாதுகாக்கிறது உன்னோட வேலை. அடைக்கல நீங்க தானே கொடுக்கணும், நீங்க தானே பாதுகாக்கணும் உங்களை. அதான் போலீஸ் அந்த இடத்துல நீங்களே வந்து இதெல்லாம் பேசலாம். ஆனா நீங்களே வந்து ஒரு ஆயத்தை எடுத்துறீங்க, என் பொண்ணு தான் வெட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி. என்ன மாதிரி ஒரு பேச்சு அதெல்லாம் பேச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ போலீஸ் துறை, உங்கள் காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றதா இருக்கட்டும், அப்படியே நான் வந்து 24 மணி நேரமும் போலீஸ் இதெல்லாம் பேசி நம்ம முடியலைங்க. ஏற்கனவே வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு படுகொலை நடந்துச்சு, அது அஜித்குமார் படுகொலை. திரும்பவும் இதே இவங்களுமே இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னும் போது ரொம்ப வந்து ஏற்றுக்க முடியாது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்குமோ, நம்ம நாட்டுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு மாதிரி சுதந்திரம் இல்லாமல் ஒரு ஏதோ ஒரு இதுக்குள்ளே அடைப்பட்டு இருக்குமோன்னு மாதிரி தோணுதுங்க. இல்லை மக்களும் அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா காவல்துறைன்றது காப்பாற்றாமல் பையனை வந்து காவு கொடுத்துருக்கே அப்படின்ற மாதிரியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் சாதாரண பையனுக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு வசதியானுக்கு ஒரு நீதி அப்படின்ற மாதிரிலாம் விவாதங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பொண்ணு நம்ம அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி சொல்லுது. ஆனால் அப்படி சம்மந்தமே இல்லைன்னா நீங்க சொன்ன அதிகாரி எப்படி ஃபோன் பண்ணி கவின்குமாருக்கு எப்படி மிரட்டிருப்பாரு? மிரட்டிருக்காங்க. நேற்று வந்து திருமணம் போய் மீட் பண்ணி பேசியிருக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு என்ன நேற்று காணொலி வெளியிட்டது என்ன சொல்லியிருக்கு, அப்பா அம்மாவுக்கு இதுவரை தெரியவே தெரியாது, அப்பா அம்மாவுக்கு நான் தெரியவே தெரியாது. ஆனா கவினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு 12வது படிக்கும் போதே ஃபோன் பண்ணி சொல்லிச்சான், இந்த மாதிரி கவினை வந்து நான் காதலிக்கிறேன்னு 12வது படிக்கும் போது சொல்லிடுச்சான். ஆனால் அதே சமயம் அந்த 12வது படிக்கும் போதே அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, எங்கள் அம்மா என்னோட பொண்ணு கூட உங்கள் பையன் பழகுறான், இதோட நிறுத்திக்க சொல்லுங்க அப்படின்னு அவங்க அம்மா அப்பயே மிரட்டிருக்காங்க. ஆனால் நேற்று எனக்கு காணொலி வெளியிட்டதுன்னு இதுவரை தெரியவே தெரியாது. எதுங்க நான் என்ன சொல்கிறேன், இதுன்னா இன்னும் பேசவே முடியலைங்க, யோசனையே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு மேலும் 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 வந்து பல பொய்களை சொல்லுவீங்களா? அப்படிதான். இதுக்கு பின்னாடி வந்து நீங்க சொல்ற அந்த காவல்துறை அதிகாரிங்க இருக்குதால நீங்க இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா? என்னைக்குனாலும் வந்து உண்மை வெளியே வந்ததுன்னா கண்டிப்பா அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த பொண்ணு நேற்று பேசுனது கூட என்ன, சுஜித்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல, என் தம்பி வெட்டுறது தப்புன்னு கூட சொல்லல. இல்ல அது சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க அப்படிதான் சொல்லுது. இந்த தம்பி வெட்டிட்டான், தம்பி மாதிரி பண்ணிட்டான், தம்பியே பேசல இந்த மேட்டருக்குள்ள இருக்கல, தம்பி பேசினான்னு தான் சொன்னது. அப்புறம் சம்பவம் ஏதோ விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லுது. அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது, இஷ்டத்துக்கு நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் தோன்றதெல்லாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுது. அதே சமயம் இந்த சம்பவத்தை ஒட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பல காலநிலையில் கீழே கமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சாதியில் நீ எதுக்காக லவ் பண்ண, நீ பண்ணுறனால தான் இப்படி நடக்குது, அப்படி தான் வெட்டுவேன், அப்படி தான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு என்ன கமெண்ட்ஸ் வந்து தெறிக்கி விட்டு. எந்த ஊரில் இருக்கீங்க நீங்களா, யார் நீங்களா? கமெண்ட்ஸை வந்து தெறிக்கி விட்டுட்டு இருக்காங்க. நீ அப்படிதான் கொள்ளுவ. இதெல்லாம் தெறிக்கி விடுறது கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து வெறி புட்டிச்சு அலைய கூட்டம் தான் சொல்லணும். அரிநாடார்னு ஒருத்தர் வந்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிதான் வெட்டுவோம், நீ எதுக்கு வர, நான் அப்படிதான்டா வெட்டுவேன், இனிமேலும் வெட்டுவேன். இப்போ காணொலி வெளியிட்டு இருக்காரு. இப்போ ஊடகத்துல பெரும் பேசு பொருளா இருக்கு. என்ன ஒரு ஆணவம் இருக்குங்க, இந்த மாதிரி ஆளுங்க நீங்க எப்படி விட்டு ஒழிக்கிறீங்க? இது ஆனால் காவல்துறை இந்த மாதிரி விஷயங்களை கைது பண்ணாமையும் மு.க. ஸ்டாலின் இதுக்கு எந்த கருத்து ஓப்பனா ஒருத்தன் வந்து பேசுறான், அவனை பிடிச்சி தூக்கி போடுறதை விட்டு நீ சும்மா இருக்கணும், வெட்டுவான் கிட்டுவான்றான். இது அதே சமயம் திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு 150 சேனல்ஸோட சேர்ந்து இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பேசியிருக்காங்க. நாங்கள் அப்படி தான் கொலை பண்ணுவோம், இனிமேல் தேவர் சமுதாயம் சும்மா விடாது, இனிமேல் இறங்கி அடிக்கணும். அவங்களுக்கு கேட்குற தேவர் சமுதாயன்றது எதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணியிருந்தாங்க? எல்லாரையும் வந்து காக்கிறதுக்கு தானே அவங்களாம் இருக்கிறாங்க, ஒரு எல்லா சமூகத்தையும் காக்கிறதுக்கு தானே வந்து ஒரு போருக்கு வந்து இப்போ முன்னாடி நிற்கிறதோ ஏதாவது விஷயம் சண்டை முன்னாடி நிற்க தான் பண்ணாங்க. இது அப்படியே திருப்பி எங்ககிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் வந்து போட்டுருவோம், எங்ககிட்டலாம் வராதிங்க, அது என்ன ஒரு தோரணங்க? அது எப்படி அந்த யோசனை எப்படி வருது? நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இதெல்லாம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தில் அப்படி ஒரு இதில் கூட பாஜக RSS வந்து வேலை செய்யுது, சாதி சங்கங்கள் நிறைய வளர்த்திட்டு இருக்காங்க, சாதி சங்கங்கள் நிறைய உருவாயிட்டு இருக்கனால சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா, ஆண்ட பரம்பரை, சின்ன வயசில் அவன் சோத்துக்கிட்டு நம்ம கிட்ட வீட்டுக்கு வந்தவன்டா, நமக்காக வந்து காலத்து கழுவணும்டா அப்படின்னு. இப்போ பாரு அவன் பொருளாதாரியாக வளர்ந்துட்டான், இனிமேல் இருக்கக்கூடாது, நம்ம பொண்ணை வந்து புரட்சி பண்ணுறதுக்கு நம்ம பொண்ணை பிடிக்கிறான், அப்போ வெட்டணும் அப்படின்ற மாதிரி இந்த இப்படி ஒரு பக்கம் பேசினாலே மோகன்ஜி போன்ற ஆட்கள் வந்து இதை ஊக்குவிக்கிற மாதிரி அடுத்தடுத்த படங்கள் எடுக்க போகிறதாகவும் சொல்கிறாரு. ஏற்கனவே எடுத்த படங்களே இதுவாக இருக்குது, மெகாஹிட் படங்கள். இதில் வேறு தேவையில்லாத இருக்குது. அதாவது ஒரு விஷயத்த வந்து சுமூகமாக முடித்து அதில் வந்து நல்லது அந்த கெட்டதுலேருந்து நல்ல விஷயத்த எத்தனை வரணுன்றதெல்லாம் ஐடியா கிடையாது. உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? மேற்கொண்டு நோண்டி 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 ஊதி 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 பெருசாக்கி இது வரும் எவனுமே அந்த யோசனையே உங்களுக்கு வரக்கூடாதுன்ற மாதிரி மொத்தமாக எல்லா சமூகமும் சேர்ந்து வந்து
தண்டனை பண்றது தானே இது. அப்படிதான் சொல்ல முடியும். அதாவது தமிழ்நாடு கலவர பூமியா இருக்கணும், ஒரு அமைதி பூமியா இருக்கக்கூடாது, இருந்துடக்கூடாது அப்படின்ற இவ்வளவு வருஷமா நல்லா இருந்துச்சு, திடீர்னு எங்க இருந்து இதெல்லாம் வருது, ஆணவ கொலை, இந்த கொலை இந்த கொலைன்னு அப்படிதான் திட்டமிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து தோல் திருமாவளவன் என்ன சொல்றாரு, என்ன அது தோல் திருமாவளவன் இது பார்லிமெண்ட்ல வந்து நாங்க தனி சட்டம் ஏற்றுவோம், ஏன்னா ஆணவ கொலைக்குன்னு தனி சட்டம் கிடையாது. இப்போ கைது பண்றது கூட தலித் வன்கொடுமை சட்டத்துல தான் கைது பண்றாங்க, SC/ST ஆக்ட்ல தான் கைது பண்றாங்க. இப்போ ஆணவ படுகொலையும் தனி சட்டம் எடுத்து வந்தோம்னா அவங்களுக்குன்னு ஒரு உடனே வந்து ஒரு நீதி வந்துடும், தீர்ப்பு கொடுத்துருவாங்க, உடனே ஆக்ஷனுக்குள்ள கடுமையாக கண்டிப்பா வந்து அந்த சட்டம் கொண்டு வரணுங்க. ஆனா பார்லிமெண்ட் இது சட்டமன்றத்தில் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா அப்படி ஒன்று கிடையாது, இப்போ இருக்க சட்டமே போதுமானதுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் சில வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மூத்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கான ஒரு இது கிடையாது, அந்த சட்டத்துக்கான ஒரு மதிப்பீடுகளே இல்லை, இந்த சட்டத்தை எடுத்து வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் சிறு வயதுலேருந்தே பள்ளிக்கூடங்கள்லேயே சாதி பற்றியான கண்ணோட்டத்தை அவங்களுக்கு விளக்கணும், சாதி தவறுன்ற மாதிரி அதுக்கே ஒரு வகுப்பு எடுக்கணும். ஒவ்வொரு எப்படி ஒரு நாளைக்கு ஒரு அவர் இருக்குன்னா 7 ஹவர் 6 ஹவர் இருக்குன்னா அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு 6 ஹவருக்கு ஒரு ஹவர் ஒதுக்கணும். இப்போ நான் இந்த சம்பவத்துலேருந்து நீங்கள் வந்து இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, ஸ்கூல்லேருந்தே வந்து இந்த பையன் லவ் பண்ணுறான்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்காங்க 2 பேரும்? ஆமாம், ஒரே ஸ்கூல் தான் படிச்சிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த ஜாதி வைஸ் ஸ்கூல் தான் திறக்கணும் போல உங்களுக்கு. ஆமாம், அப்படிதான் இருக்கு. ஜாதி வைஸ் இந்த ஜாதிக்கு இந்த ஸ்கூலு, இந்த ஜாதிக்கு இந்த ஸ்கூல் திறந்தால் தான் வந்து இதுக்கெல்லாம் விடிவு காலம் வருமா? அப்படி அந்த ஜாதி அந்த ஆளுக்கு ஜாதி வெறி ஊறி போயிடுமே, ஊறி போயிடும்ல. ரொம்ப அதுக்கு தானே அதெல்லாம் இருக்கக்கூடாது தானே ஒரு ஸ்கூல்ல வந்து வச்சு கம்பைனா தரோம். அதுதானே எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடணும், எல்லாம் ஒரே டேபிள், ஒரு ஈக்குவாலிட்டி அங்கேருந்து தான் நான் டீச் பண்றாங்க. அப்படி படிச்ச ஆட்களுக்கு எங்க இருந்து இது வருது? சாதி பள்ளிகளில் இத்தனை மார்க் 90 மார்க் எடுத்தா பாஸு, நீ வந்து சூப்பராக எடுத்திருக்க, கிரேட்டரா, இதை மட்டும் தான் சொல்லித்தரானே தவிர அவனுக்கு பாலியல் சேர்ந்த ஒரு பெண் இப்படி தான் பார்க்கணும், யாரையும் வந்து சாதி பார்க்கக்கூடாது, சமத்துவமும் பார்க்கணும், தீண்டாமைன்றது ஒரு 3 வாரத்தில் புத்தகத்தில் 3 ஃப்ரண்ட் பேஜில் ஒரு எழுத்தாக தான் தவிர நடைமுறை வாழ்க்கையில் இல்லையே. கல்வின்றது மார்க் எடுக்கிறதுக்கும் நீ வந்து இந்த வேலைக்கு போ, அந்த வேலைக்கு போ, வீடை கட்டு, அதை பண்ணு, இதை பண்ணு, ரொம்ப சுயநலமாக வாழ அப்படின்ற மாதிரி தான் சொல்லி கொடுக்குறதே தவிர ஒரு சமத்துவம் பாரு, ஈக்குவாலிட்டியாக பாரு, ஒரு மனிதநேயத்தோட இரு, ஏற்றத்தாழ்வு பார்க்காத, எல்லாரும் மனிதர்கள் தான், ஆணும் சரி பெண்ணும் சரி எல்லாருக்கும் சமத்துவம் அப்படின்னு கல்வி போதிக்கிறதே இல்லையா? நீங்கள் படிக்கும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை, எனக்கு சொல்லி எனக்கு இல்லையே. அது என்னன்னா நம்மளுக்கு அது அப்போ ஆசிரியர்களே சாதி பார்க்கறதா இன்னைக்கு கேஸெல்லாம் பதிவாகுது இல்லை? ஆசிரியர்களே வந்து இந்த சாதிக்கார பையன் சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி அதிகாரத்தில் வந்து இப்போ அரசியல் வந்துட்டாலையும் கவுன்சிலரை வந்து சாதி பார்த்து கொடிய தமிழ் விடாம பிரச்சனை இருக்குல்ல, கேள்விப்பட்டிருக்கேங்க. அப்போ அதே மாதிரி முன்னேறி போய் படிச்ச ஐஐடியில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்தாலே அங்கேயும் சாதி பார்க்குறதா சொல்லி வெளியேற்றுறாங்கல்ல. இப்படி அரசியலில் போனாலே சாதி பார்க்குறான், கல்வி நிறுவனத்தில் போனாலும் சாதி பார்க்குறான். அப்போ என்ன பண்ணணும்? சட்டங்கள் தான் பிரச்சனை. அப்போ சட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உயர் சாதிகாரனா இருக்கான். போலீஸ் துறையாக இருக்கட்டும், IS துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், ரொம்ப பெரிய அதிகாரத்தில் இருக்கணும் யாருன்னே வந்து அந்த சமூகத்தை ஆமாம் அவங்களா இருக்கான். அப்போ என்ன பண்ணுறான்? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நடந்துக்கிறான். அப்போது சட்டங்கள் தவறு இல்லை, சட்டங்களை அமல்படுத்துகிறோம் மனிதர்கள் தான் தவறாக இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் கடுமையான போராட்டம், இந்த மாதிரி விஷயங்களை கடுமையாக போராடணும். பள்ளிக்கூடங்கள்லேயே இது மாதிரியான கடுமையான இது மாதிரி பார்க்கறது உடனே சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணணும். சும்மா வந்து ஒரு நிரபராதி ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படக்கூட இந்த எத்திக்ஸ்லாம் இனிமேல் மறந்துடணும். கடுமையான சட்டத்தை யாராக இருந்தாலும் சரி, சமூகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், பொருளாதார வளர்ச்சி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இப்போ அரிநாடார் மாதிரி ஆள் வந்து உனக்கு பயம் வரணும், நீலாம் வந்துடக்கூடாதுன்ட்டு ஒரு பயமுறுத்துருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பயமுறுத்துறதுல அரசாங்கம் பண்ணும். நீ இதெல்லாம் நீ பண்ணிடக்கூடாது, நீ பண்ணா இப்படி பேசணும்னே கைது பண்ணிடணும், இப்படி பண்ணா நீ இப்படி ஆயிடுவேன்றது அவங்க பயமுறுத்தணும். அரிநாடார் நம்மளை பயமுறுத்த கண்டிப்பா. இப்படி பேசுற யூடியூப் சேனல் பேசுறேன்னா அதை அனுமதிக்க கூடாது. நீ எப்படி இதை பேசுற அப்படின்னு ஏன் அனுமதிக்கிற? நீ வியூஸ்க்காக ஏன் அனுமதிக்கிறேன்னு கேட்குறா. அந்த வியூஸால என்ன ஆக போகுது? மக்கள் இன்னும் சாதி ரீதியாக வெறி விட்டு தானே பாப்படுறான். நீ கண்டிப்பாக அப்படி தான் ஆகும். இது அந்த சம்பவத்தையும் மறந்துட்டு இப்போ அரிநாடாரை தூக்கி பிடிச்சின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவர் நல்லவராக இருக்கலாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னார், நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்படிதான் அவர் என்ன சொன்னார், எதுக்காக அவர் தூக்கி பிடிச்சாரு அதுன்றதே மறந்துட்டாங்க இப்போ இருக்கவங்களாம். கண்டிப்பாக அப்படிதான் இன்னைக்கு இந்த வழக்கு ஒட்டி பல உரையாடல்களும் கேள்விகளும் பல இதாக எழுப்பிட்டுருக்காங்க. அதே சமயம் செந்தமிழன் சீமான் வந்து எங்க டெத்துக்கு வந்து தான் சொல்றாங்க. என்ன பேச்சு போன உடனே அவங்க காலை பிடிச்சி ரொம்ப அழுது, கையை பிடிச்சி அழுதுட்டு அம்மா ரொம்ப இதாகிட்டா. அவரும் ரொம்ப எமோஷனலாக ஒரு திக்கு, அதான் நமக்கு முன்னாடி ஒரு அழுகும்போது திக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி தான் அவரும் நிலை குலைஞ்சு இருந்தார். சாதியை வச்சு நாட்டில் இடம் சாதிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார்.
இப்படி தான் நிலைமைகள் போயிட்டுருக்கு. ஆனால் திமுக இன்ன வரையும் வாய் திறக்கல. விஜயும் ஒரு பக்கம் நான் இதுக்கு அறிக்கை எதுவும் கொடுக்கல. ஏன்னா அஜித்குமாருக்கு கொந்தளிச்சவங்களாம் இதுக்கெல்லாம் கொந்தளிக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பிட்டுருக்கு. ஆனால் இது என்ன எந்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது இன்னும் அடுத்தடுத்து விசாரணை நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரியாக நீதி பெற்று தருவோம் அப்படின்ற மாதிரி கனிமொழி சொல்லிட்டு இருந்தாங்க. இது நீதி வந்து அவங்களுக்கு மட்டும் பத்தாதுங்க, இதுக்கப்புறமே எல்லாருக்குமே அது நீதி கிடைக்கிற மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக கவின்குமார் மாதிரி இன்னும் பல கவின்குமார் காப்பாற்றப்படணும். யார் காதலிச்சாலே அவங்களுக்குலாம் அங்கீகாரம் கொடுக்கணும். காதல்ன்றது ஏற்றத்தாழ்வோ சாதி பார்த்தோ இல்லை பொருளாதார பார்த்தெல்லாம் வராது. யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் வரும். அது இந்த பையன் இந்த சாதிக்காரனா இருப்பானா, இவன் வசதியாக இருப்பானா, அப்படி வர்றது காதல் கிடையாது. அப்படி ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமான காதல் அப்படியே தான் இருக்குமே தவிர இந்த ஆளுன்னு பார்த்தலாம் அது காதல் வராது. சில ஜாதி வெறி பிடிச்ச பைத்தியங்கள் உங்க ஆளுங்களே பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, உங்க ஆளுங்க ஏன் அங்கே போகிற ஏன் இங்கே போகிறேன்னா புரியல. இது சுதந்திரமானு சொல்கிறல, காதல் எப்படி வேணால் வரும். நீங்கள் பல விஷயத்துக்கு வந்து கட்டுப்பாடு தெரிவிக்கலாம், காதலுக்கு அப்படி கட்டுப்பாடெலாம் தெரிவிக்க முடியாது. அது எப்படி வேணால் வரும். நீங்கள் வளர்த்தும் போது கூட இப்படி அங்கே பாரு இங்கே பாருன்னு சொல்லலாம். ஆனால் அதையும் மீறி மனித உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் சில நேரங்களில். நீங்கள் என்ன தான் நீங்கள் சட்டங்கள் விதிமுறைகள் எதுவாக இருந்தாலும் மனித உணர்ச்சிகளுக்கு மீறி நீங்கள் அதை எதுவும் செய்ய முடியாதுன்றது தான் இதாக இருக்குது. ஆனால் அந்த மனித உணர்ச்சிகளே சில பிற்போக்கத்தனமான கலாச்சாரங்களில் இதை உட்புகுத்துறது தான் இன்னைக்கு சமூகத்தில் கவின்குமார் போன்ற ஆட்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை வழங்கப்பட்டிருக்குன்ற மாதிரிலாம் அறிஞர் இந்த மாதிரி விஷயங்களும் பூதாகரமாக பேசுகிறாரு. அந்த மாதிரி ஆட்களை தண்டிக்கப்படணும். கவின்குமார் மாதிரி இனிமேல் யாருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துடக்கூடாதுன்றது தான் நம்மளோட கலர் கண்ணாடி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.